ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? நாங்கள் வந்து இங்கே இதுக்கு வந்திருக்கோம், ஹைக்கிங் வந்திருக்கோம். இது வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது பெட்டா வந்து இந்த வயசு சரின்னு இதுன்னு வந்து பரவாயில்ல. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னோட ஷார்ட்ஸ் கட்டாம போட்டுது. இதை பார்த்தா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஓகே, இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6:22. இவர் வந்து இப்போ தான் வந்தார். எல்லாத்துக்கும் வணக்கம் அனைவரும். அப்புறம் அந்த நான் 3 பேர் இன்டர்வியூ போறீங்களே, நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள், வேலை கிடைக்கணும். நான் என் ஆசை வரும், நல்லா பண்ணுங்கள், ஆசிரியர் வரும். ஆக்சுவலி காய்ஸ் 3 பேர் இன்டர்வியூ போகிறானுங்க. பாஸ் பண்ணி இன்னும் பார்ப்போம். அடுத்து நம்மளோட இவரு கிளம்பிட்டு இருக்காரு. வேறு காலையில் சன்செட்டை பார்த்த மாதிரி தான் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் முதல்ல கொஞ்சம் கூட யோசிச்சு நிற்கிட்டு இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கணும் போல. நம்ம ஒன் டே ட்ராவல் போயிடுச்சுட்டேன். இதை கூட சொல்லணும், கிளம்பிட்டோம். அவரோட காஸ்டியூம் இங்கேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா, அங்கே ரீச் ஆகிட்டு நாங்கள் காட்டுறோம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் போகிற இடம் உண்மையிலேயே பயங்கரமான இடம். கொஞ்சம் மெனுக்கு பின்னாடி வந்து, ஏன்னா இதுக்கு மெனுக்கு ஒரு வாட்டி நாங்கள் 3 பேர் போய் அந்த இடத்துல மாட்டினது தான் மிச்சம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்து தான் எங்களோட ஃபோட்டோவே நாங்கள் எடுத்தோம். ஸோ இப்போ அதே இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் போகிறோம். இந்த வாட்டி முருக அருளால் ஞாபகம் வச்சுட்டு நல்லா போயிட்டு சொல்லாமல் இருக்கோம். ஆளுக்கு வளப்படும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? காலை வணக்கம். பார்த்தாலே பயமா இருக்கு. பாதை கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். என்ட்ரன்ஸே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே போய் கோளாராச்சின்னு சொன்னானுங்க, போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது. என்ன இவ்வளோ குடியாக இருக்கு? இல்லை சந்து முந்தெல்லாம் போடுறீங்க என்ன? கோழிப்பட்டை கோழிப்பட்டை காலையிலே கோழிப்பட்டை பாருங்க. வந்துருக்கு சுற்றி பாருங்க. எங்கள் இடத்துல வெளில விசிட் பண்ண வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு நாங்கள் காலையே சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு 5 மணிக்கு போட்ட பிளானு 6:30 மணி ஆகிடும் வெளியாகிறோம். அதனால நிறுத்த சொல்லுங்கடா. நீ போடுது ஏன் தீவிங்களா? போன வாரம் தான் சர்வீஸ் செக்யூரிட்டி இருக்காரு. செக்யூரிட்டி, ஹாய் செக்யூரிட்டி. இந்த நாயை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது செக்யூரிட்டி அவன் ஒன்றும் பக்கத்தில் ஓடுறான். இது மலை கொஞ்சம் மேடி ஏறும் தாண்டிட்டு, அதோட மலை மேடு பள்ளம் ஏறி நம்ம இன்னைக்கு ஹைக்கிங் ஏற போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் மூட்டை கொஞ்சம் முக்குது, முன்னுங்க மூட்டை கொஞ்சம் முக்குது. ஏன்னா பின்னாடி உள்ளவங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஃபீலிங் அடிக்காமல் இருந்தால் சரி. என்னால ஓட்டம் கூட ஓகே, மோட்டர் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஆளுதான் அது ஆளுதா. இதுதான் ஸ்பாட் காய்ஸ். கழட்டு மோட்டோ வாங்கினாலும் வாங்கினா. ஐயோ கூட்டுக்கோ. ஓ மட்டமாக இருந்துக்கிறான் இவன். தொரடாயிரம் சீட்டை
இவன் சீட்டை தான் பூட்டுனான். இப்போ ஒருத்தன் மோட்டோவே பூட்டுவான் பாருங்க. அந்த சைடு மாத்து. இரு இன்னும் லைட்டா வச்சுக்கிட்டு இருக்கு. மூட்டு போடா. நான் யோசிச்சேன் சீரா விட்டு. இதுல வந்து அதுல வந்து மீன் வளர்க்கலாம். போயிட்டு வரும்போது இருக்கும். சொன்னா இல்லையா, ஒருத்தன் மோட்டோ ஹேண்டில் ஆஃப் பண்ணுவான், ஒருத்தன் மோட்டோவே பூட்டுவான். மூட்டு போடா. வச்சுக்கிட்டு வெல்கம் டு ஒன் டே டிராவல் பாய்ஸ். உங்க கை காலோட மசல்லாம் இழுக்காம சத்து மலேசியன் காட்டுறாரு. மேல இன்னொரு தமிழ் இன்னொரு தூஜோவா. சத்துக்கு அப்புறமா தூஜோ வந்திருக்கு. இங்க பாத்தீங்க கைஸ், எங்க பையங்களோட படிப்பு நாய் கூட சிரிச்சிட்டு ஓடுது. நம்ம யாருக்குள்ள வெந்துரும் சூரியனே மேல. மைக் எடுத்து தானே இதுதான் முக்கியமான பாட்டு. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்க கொழுப்புலாம் குறையாது, நிறைய வாட்டி சேர்க்கும். இந்த பேரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்ற கேங்னா இப்படிதான். சும்மா ஒரு நாளைக்கு பணம் கட்டுவோம், அதோட காணும். நான் இந்த பக்கத்தே வரமாட்டேன். என்ன கூட்டு வந்து மூட்டு போடா. அப்படி வேற இருக்கா? நம்ம இப்போ இங்கே என்னத்துக்கு வந்திருக்குன்னா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கேன். மேலே ஒரு சில நாய் கூட்டம்லாம் இருக்கு. அந்த நாய் கூட்டத்தை வச்சு இவர் கடிக்க ஒன்றா தான் கிடந்தாங்க. சொன்னோன்னே இறங்குறாங்க பாரு அவனுங்க. ஓகே, காடி வருது, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மூட்டு போடா. செக்யூரிட்டி 3 தனியாக போட்டு ரிவர்ஸில் வர்ற மாதிரி இல்லை. சந்தான ரிவர்ஸா வராரு. வாவ், அங்கே பிரபு நேராக போகிறாரு பாரு. இதுதான் பிணையங்களோட டவுனு. ஆக்சுவலி அது வந்து பத்துக்கவனு. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே என்ன பிணையங்களோட பிரிச்சு வரைக்கும் தெரியும். ஆமாவா? பத்துக்கவன் ஸ்டேடியம் தெரியும். ஏய், ஞாபகம் இருக்கா உன் பிறந்த நாளுக்கு விடாங்க முருகன் கோயிலுக்கு பேர விடாம ஏறணுமே. இப்போ அவர் ரிவர்ஸா வராரு. போஸ்ட் பண்ணுங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. இப்ப முடிஞ்சு இப்ப வாங்க திருப்பி இறங்கி விடுவோம். அடிச்சு கொட்டுருவேன், மனசாட்சியோடு பேசு. அதுக்கப்புறம் நீங்க அந்த கிருமில எங்க 2 பேர்த்து பார்ப்போம். அதான் போகிற வெளியே ஒரு மரத்தை பிடிச்சி வந்துருப்பேன். அவன் வாழை மரத்தை பிடிச்சி ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஓட்டை படிக்காது. கைஸ், இந்த மலையை பார்த்தீங்கன்னா கைஸ், இது ஒரு மர்மமே இருக்கு. இந்த இடமே கொஞ்சம் பயங்கரமான இடம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல அப்ப வந்துட்டு இந்த கல் மனுஷங்களை கொடுமைப்படுத்து.
சொன்னவங்களை நம்ப முடியுமா? முடியாது. ஏன்னாக்கா இந்த குகைக்குள்ள ஒரு பாதை இருக்கும். இந்த கல்லுக்கு நடுவில் ஒரு பாதை, சின்ன சந்து இருக்கு. ஸோ அந்த சந்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்பே சொல்லிட்டு நீங்களாம் கிளம்பி போயிருவீங்க. பட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. பாய். ஃபைனலி இது ஃபைனலிலாம் இல்லை, இதுதான் ஸ்டார்ட்ரு. மூட்டு போடா. கொஞ்சம் சமமான நிலைக்கு வந்திருக்கோம். இது பாருங்க, உள்ளே போட வேண்டியது வெளியே போட்டுக்கிட்டு சுடுது. இங்கிருந்து பார்த்தா டவர் பீச் தெரியும், இங்கிருந்து பார்த்தா டவர் பீச் தெரியாது. நல்லா படி, நல்லா படி. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:11. எங்களுக்கு மேலே போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour தேவைப்படும். அதுக்குள்ளே நாங்கள் சன்செட்டை வெளியே வந்து தான் பார்க்க முடியும். ஸோ அந்த குடும்பம் கிடைக்கல. காரணம் இவனுங்க 3 பேர்னால கேட்டால் வந்து விட்டு ஆற்றி முடிச்சிட்டானுங்க. டொரியாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையா? வந்துமா இது பண்ணுமா போகணுமான்றப்போம். ஐயோ முருகா, கால் வலிக்குது. இவர்கிட்ட 1000 கேட்டா இதுதான் 1000 கேட்டா இது 1000. உங்க ஊர் எந்த ஊர் சொல்லு? சுங்கியா காப்பில் இது 1000 காய்ஸ். அப்படி யாராச்சும் அங்க இருந்து ஏன் சொல்லுங்க இது 1000. இது மினி ஆயிடுச்சு. இது மினி ஆயிடுச்சு. அப்படின்னா மினின்னு பார்த்துட்றேன். பைப் போட்டு நாங்கள் தண்ணியாக இருக்கும். இதில் என் சுருவாரை கூட துவைக்க முடியாது போல. டோரியா இருக்கு காய்ஸ், டோரியா. என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. உட்காந்துட்டோம். 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க இல்லையா? எல்லாம் வந்துருச்சு. நம்ம உசுரை அவ்வளவு சீப்பா போச்சு. இதான் பாத்ரூமா? இது பாத்ரூமா? துணியா இருக்கா? ஆனால் வெளிச்சு போச்சு. வேணாம், வாருங்கள் செல்வம். மூட்டு போடா. Let's go. காட்டுள்ள வீடு காய்ஸ். இது பழைய வீடு தான். நீ என்ன பண்ணுறீங்க? நீ வா. புரியல காய்ஸ், மூச்சு வாங்குது. அதனால் நாங்கள் சிலவாக முதுவாக போகிறோம். நேராக போகிறதுல போயிடுறோம் காய்ஸ். மேடு மாதிரி ஏறுறதுல முடியல. நாங்கள் ஏற 3வது ஏருக்கு மாற்றினாலும் முடியல. அப்பயும் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. தான் போகுது வட்டி. மூட்டு போடா. இந்த கச்சா பச்சை சட்டை வந்து பேரை பச்சை வச்சு கிளம்பி பறந்துக்கிட்டு இருக்கான். பேர் அம்புத்தாங்க, அம்புத்தான். நல்ல இனிப்பு காய்ஸ் பழம். அதான் சொல்றது, சுத்தி கித்தி பார்க்கணும் ஒன்று. ஏமாந்துச்சு என்ன, நானே ஒரு பெரிய பேய், எனக்கே ஒரு பேயா. இன்னும் அங்கிள் மூத்திரம் பெஞ்சிட்டு போறாரு. ஒரே பாருங்க முடியல, சத்தியமா முடியல. ஆள் படுத்து முடியல. ப்ளீஸ் ஹெல்ப், ஐ நீட் ஹெல்ப். நீ மூடு. படுத்துட்டாரு தேவர், படுத்துறாரு. தேவர் வந்து உடம்பு முடியாது. இவங்க வந்து என்ன சொன்னே தரல, இவரு முடியல. குளியும் மேடுமா இருக்கு. அளவு வந்தாச்சு காய்ஸ், கொஞ்சம் தான் இருக்கு காய்ஸ். அளவு
after 20 kilometers. மலை உச்சி கிடைக்கிற மலை யாருக்கு கீழே. Shut the music. Siga moviendo la manta, movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita. A ver, los niños me ayudan con esto. ¿Qué dice la Marta? இது மேலே போகுது. மேல போண்டா அவன் எங்க கூட்டிட்டு போனா இவங்கிட்ட மாட்டு பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்ந்ததுதான் நல்லது. நான் லூசு தாங்க. உட்காந்துட்டான். மற்ற வந்த பாட்டு இல்லை. இதை ஜூம் பண்ணி ஜீவா கணப்புறேன். சொல்ல வேண்டியது பாதை இல்லையே. நான் எங்க போனாலும் பேசாமலே பின்னால் வருவீர்களா? நகட பாண்டியா தெரியல. அந்த பக்கம் பாதாள கிணறு. வாங்க வாங்க. பூதா 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 பூதா. வா வா. இறங்குறேன்னு சொல்லி மரத்தை உடைச்சிட்டானுங்க. டே நான் கூட நான் பிடிச்சி இறங்குறேன். நான் பார்க்கத்தான் புஷ்பம், என்ன டச் பண்ண ஆயிடுவேன் புஷ்பம். போறா டேய் வா நான் கீழ இங்க வா ஓடி ஓடி வா கீழே பரவ டேய் ஓடி வா அதுமே ஓடி வா ஓடி ஓடி வா அப்படியே ஓடி வா கீழே ஓடி வா பாதையை பாருங்க காய்ஸ். சீன கோயிலுக்கு போற பாதையா என்னடமோ பாதையை சொல்லி கூட்டு போறானுங்க. ஒருத்தன் ஒரு பாதையில கூட்டு போனா அங்க போனா பாதையே இல்லை. கயிறை பிடிச்சிட்டு நடக்கிறதா இருக்கு. கயிறு பாதையோட இல்லை. மாத்தி வர வலிக்குது. மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்ந்ததுதான் நல்லது. நான் லூசு தாங்க. ஆக்சுவலி கைஸ் நாங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு பெரிய ஸ்கேம். யாரோ ஒருத்தர் இவரோட தலையில பலமா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. அதனால இவரோட மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு. இவரால 15 நிமிஷத்துக்கு மேல எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட 15 நிமிஷம் பேசினா முதல் நிமிஷம் என்ன பேசணும்னு மறந்துட்டேன். ஏன் சொல்லுவோம்னா கொஞ்சம் அங்கே பாருங்களேன். சரி வந்து அங்கே தான் கோயிலே நாங்கள் பிளான் போட்டது அங்கே வர்றதுக்கு தான். சரி அந்த உச்சிலேருந்து கொஞ்சம் அழகாக செஞ்சுருப்பானுங்க. அங்கேருந்து பார்த்தா நம்மளோட இதுவே அழகாக வியூ தெரியும். இங்கே வரைக்கும் பீச் வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் இதை வந்து இவ்வளோ அழகான இடத்த ஏன் இந்த மாதிரி செஞ்சு நம்மளை உள்ள விட மாட்டானுங்க தெரில. ஸோ இங்கேயும் மீதி பார்க்க இருக்காச்சு. நம்ம இங்கே பார்க்கலாம். சேஃப்டின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளைங்களாம் வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு அந்த குரூப்பெலாம் இல்லை. நாங்கள் இன்னும் இந்த வியூ ரசிக்கிறதுக்கு ஆக்சுவலி இன்னும் ஏறணும். எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இங்கே ஏறதுக்கு 2 hours ஆச்சு. நாங்கள் 6:40 தான் ஏறணும். மணி இப்போ 8 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே இறங்குவோம். அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். கீழே எப்படி தட்டிப்போம். கல்கோட guys, let's go. So tired. எத்தனை பேர் வீட்டில் சின்ன வயசில் கம்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த பழம் கண்டிப்பாக தெரியும். இதான் நம்மளோட கலரு லிஸ்டிக்காக பூசுறது
everything this. நான் என்ன சொல்றேன்னா அவங்க சேர்த்து வைக்கிறதெல்லாம் நான் இது சொல்றேன். ஒரு விஷயம் கண்டித்தனம் புரியுது. இல்ல ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் கொடுத்த கண்டிப்பா உனக்கு ரிட்டர்ன் பண்ணி வரும். கண்டிப்பா நாங்க கொடுப்போம். அன்னைக்கு கேளு. எதை நீ விதைக்கிறாயோ அதே நீ பெறுவாய். ஸ்னோஃபால் பண்ண போய் நாங்க யாருக்கும் இப்போ நாங்கள் ரிவர்ஸில் இறங்குறோம் கைஸ். ரிவர்ஸ்ல இறங்குவோம். ரிவர்ஸ் நீங்கள் வர சொன்ன என்ன பண்ணுறான்னு தெரியல. நம்ம ரிவர்ஸ் இறங்குவோம். ரிவர்ஸ் பைஸ்கில் வருது. இவங்கிட்ட மாட்டி லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசு நொட்டுக்கு உசுரோட ஊரு வச்சதான். நான் லூசுதாங்க, நான் லூசுதான். Durian guys, Durian pakai Durian. Okay lah. Durian பாருங்க guys, Durian. Finally நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கிட்டோம் guys. பட் இன்னும் இவர் ரிவர்ஸாக வராரு, கால் வலிக்கக்கூடாதுன்னு. ரிவர்ஸ் பாய் நாங்கள் வந்துட்டோம். முதல்ல நாங்கள் அந்த இடத்துல தான் பூந்தோம். அந்த டாய்லெட் காமிச்சாலே அந்த இடம். இப்போ நாங்கள் கீழே அங்கே இறங்கணும். இறங்கி நாங்கள் எங்களோட போண்டா பைக்கு போகணும். Anyway, it's a good, nice journey. இது ஃபைனலி இல்ல. இன்னொரு 5 கிலோமீட்டர் நாங்கள் கீழே இறங்கணும். ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ தான் ஒரு 17 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஃபைனலி எல்லாரும் இறங்கியாச்சு கைஸ். சரியான பசி சாப்பிட்டு தான் ஆகணும். எங்களோட ஹைக்கிங் முடிஞ்சு இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட சீன கடைக்கு வந்திருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த மூஞ்சிக்காக லைக் பண்ணுங்கள். இந்த மூஞ்சிக்காக தவிர கல்யாணம் வீடியோ போடுறேன்.